ஹாய் எவ்ரிபடி, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் அவர் சேனல். இது என்னோடய சேனலில் போடுற ஃபஸ்ட்டு ரெசிபி வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ ரொம்ப வளவளன்னு பெரிய ரெசிபியாக இல்லாமல் சிம்பிள் ரெசிபியாக நம்ம பார்க்கலாம். கடலைப்பருப்பை வச்சு சிம்பிளாக ஒரு முறுமுறுன்னு எனி டைம் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு 200 கிராம் கடலைப்பருப்பை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2-3 டைம்ஸ் 4 டைம்ஸ் கூட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நம்ம ஊற வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் அந்த கடலைப்பருப்பு நல்லா ஊறணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இந்த கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இது ரெண்டாக இப்படி நல்லா நகத்தை வச்சு இது பண்ணோன்னா அது ரெண்டு பீஸாக உடையணும். அப்படி தான் இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊறி வரணும். நல்லா எப்படி உப்பி நல்லா ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை திருப்பி ஒரு அலசிட்டு வேறு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி பரப்பி நல்லா காய வைங்க. உங்கள்கிட்ட முடிஞ்சால் கீழே ஒரு காட்டன் கிளாத் ஒன்று விரிச்சுக்கோங்க. காத்தாடி கீழே வச்சாலே நல்லா காஞ்சிடும் ஒரு 10 நிமிஷத்தில். நீங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு காயணும். கையை வச்சு தொட்டு பார்க்கையில் அதில் எதுவுமே ஒட்டக்கூடாது. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாய் நல்லா ஹீட் ஆன உடனே எண்ணெயை ஊற்றணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம கடலையை போடணும். இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு, சாரி. கடலையை போட்ட உடனே கடலை நல்லா உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அது வெந்துருச்சா என்னென்னு பார்க்குறதுக்கு அது நல்லா பொரிஞ்சிட்டு மேலே வரும். மேலே வந்ததுக்கப்புறம் இந்த பபிள்ஸ் ஃபுல்லாக அடங்கிடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கடலையை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நான் ஒரு 5 பல் பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதையும் இதே ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கை கருவேப்பிலையை இதே ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் என்னோடய குழந்தைக்கு கொடுக்குறனால இதில் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன சால்ட் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா மொறுமொறுப்பான கிறிஸ்பியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுதோ அப்போனா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிபடி.